அரசாங்கத்தின் செயல்பாட்டில் மலாய்க்காரர்கள் அல்லாதவர்கள் திருப்தி அடையவில்லை என்ற யதார்த்தத்தை PKR உதவித் தலைவர் ரமணன் புரிந்து கொள்ளாமல் புறக்கணிப்பதாக DAP கட்சியின் சார்லஸ் சந்தியாகோ குற்றம் சாட்டியுள்ளார். அரசாங்கத்தின் மடானி தொலைநோக்கு பார்வை பெரிகாத்தான் நேசரலை மலாய்க்காரர் அல்லாத வாக்காளர்கள் மீது கவனம் செலுத்த கட்டாயப்படுத்தியது என்ற ரமணனின் கருத்து ஒரு தவறான கருத்து என்றும், இது அடுத்த பொதுத் தேர்தல் நெருங்கும் போது தவறான தீர்வை உருவாக்க வழிவகுக்கும் என்றும் சார்லஸ் சந்தியாகோ கூறினார். மலாய்க்காரர் அல்லாத வாக்காளர்களை பெரிகாத்தான் அணுகுவதற்கான காரணம் பாஸ் மற்றும் பெரிகாத்தான் இப்போது புத்ராஜயாவை கைப்பற்ற நினைப்பதே ஆகும் என்று அவர் தெரிவித்தார். மலாய்க்காரர் அல்லாத வாக்காளர்களில் 25 விழுக்காடு முதல் 30 விழுக்காடு வரை ஆதரவை பெற முடியும் என்றும், பின்னர் புத்ராஜயாவை வெல்ல முடியும் என்றும் எதிர்க்கட்சி கூட்டணி நம்புகிறது. அவர்கள் உண்மையில் 30 விழுக்காடு இந்திய ஆதரவை பெற முடியும் அல்லது அதற்கும் அதிகமாக பெற முடியும் என்று நம்புகிறார்கள் என கிள்ளானின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் கூறினார். ஆனால் ரமணனின் கூற்று உண்மையில் மிகவும் ஆபத்தானது என்று அவர் விவரித்தார். ஏனெனில் அரசாங்கத்தின் மீது மலாய்க்காரர்கள் அல்லாதவர்களிடையே அதிருப்தி மிக அதிகமாக உள்ளது என்பதை ரமணன் புறக்கணித்து வருகிறார். இவரை போன்ற ஒருவர் நம் தலைவர்களிடம் எல்லாம் நன்றாக இருக்கிறது என்று சொல்லும் போது எதுவும் நடக்காது என்று அவர் FMTயிடம் தெரிவித்தார். கடந்த சனிக்கிழமை ரமணன் தெரிவிக்கையில், மடானி அரசாங்கத்தால் எந்த இனமோ அல்லது குழுவோ ஒதுக்கப்படாமல் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதே பாஸ் கட்சி போன்றவர்கள் குறிப்பாக இந்திய சமூகத்தை அணுகுவதற்கு காரணம் என்று குறிப்பிட்டிருந்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.